A toy car rolls down the inclined plane as shown in here. It loops at the bottom. What is the relation between small h, capital H, and small h? Okay, here the toy car starts from the height. Its potential energy is mgh. When it reaches to the bottom, its kinetic energy will be. It completes the loop. That means when it is at bottom, vertical circle velocity of the ball, velocity of the body when it is at the bottom will be root of pi g r. அதே இது இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாமே. At A, it complete the circle without slacken or without taut. Complete ஆச்சுனாலே root of gr. சரி, இது அப்படியே இருக்கு. இப்போ first case very simple. Potential energy is mgh, which is equal to half into m into vb squared. ஏன்னா இந்த கைனடிக் எனர்ஜிலாம் வருது. அப்போ இந்த ஈக்குவேஷனை mgh equal to half into m into vb the whole squared is pi gr. Okay, let it be equation number 1. இப்போ when the body reaches to the top, இங்க இருந்து வர்ற எனர்ஜி தான் இங்க வருது. தட் மீன்ஸ் இப்போ இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க வந்து கைனடிக் எனர்ஜியா மாறுது. அப்ப இது டிராவல் பண்ண ஹைட் ரெண்டாவது கேஸ்க்கு எம்ஜி ஹெச்ன்ற ஹைட் தான். அது இந்த இடத்துல எனர்ஜி கன்வர்ஷன் தான் நினைச்சுக்காரு. இப்படி இந்த ஹைட்ல இந்த வெலாசிட்டி which is equal to half into m into gr the whole squared which is equal to gr. Let it be equation number 2. அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. அப்போ h by h 1 divided by 2 போடுங்க. h by h will be equal to எல்லாம் கேன்சல் ஆயிரும் 5. Answer is h by h is equal to 5 is the answer. இங்க வர்றப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி will be converted into kinetic energy. ஏன்னா இந்த எனர்ஜி தான் இங்க வந்து மறுபடியும் சேருது. அப்ப அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஹெச்னே எடுத்துக்கிட்டாங்க. ஹெச்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு டூ இட். அந்த இடத்துல இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்க வர கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஓகே, இப்படி கூட யோசி. இங்க வருது. அப்ப இங்க வர்றப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, இங்க வர தட் வெலாசிட்டி should be gr. அப்போ இதான் ஃபார்முலா. ஓகே, ரெண்டையும் ரிலேட் பண்ணிட்டோம்.